வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருணோட அப்பா அம்மா வந்து இன்னும் வரலை. அவர் வந்து ஸ்கூல்லையும் இப்படி தான் நடக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீஸ் டாஸ்கில் இன்னும் 3 ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் தான் வந்து உள்ளே வரணும். ஒன்று வந்து அருண், ஜாக்லின் அண்ட் தென் முத்துக்குமரன். இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அருண் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்கும்போது எனக்கு இப்படி தான் நடக்கும், கடைசியில் தான் வருவாங்க, அதுவும் வந்து எங்கள் அப்பா வரமாட்டார், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வருவார், அவர் வந்து அவரோட பையனும் வந்து என் கிளாஸ் தான் அப்படின்றப்ப அவருக்காக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வெயிட் பண்ணுவோம். அவர் வந்து ஃபஸ்ட்டே வருவார்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வருவார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாக்காக அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதே கதையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டைனிங் ஏரியாவில் உட்காந்து முத்துக்குமரன் அண்ட் தென் ஜாக்லின்ட்ட வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியே போயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கதையை வந்து தீபக் அண்ட் தென் பவித்ரா அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். ஸோ ஹாஸ்டலில் வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து கடைசியாக வருவாங்களாம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் வந்து ஒவ்வொருத்தராக போகும்போது ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி அப்படின்ற மாதிரி சூப்பராக எக்ஸைட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாருக்கும் விஷயம் சொல்லுவாங்களாம். ஸோ கடைசியாக வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வருவாங்களாம். அவங்க இவரையும் அவங்க ஃப்ரெண்டையும் வந்து கூப்பிட்டு போவாரா. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களா விஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து கடைசியாக தான் வருவாங்க அங்கேயும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்பாங்களாம் ஸ்கூலில், இவர் நீங்கள் வீட்டில் விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி என்னை வந்து கூப்பிட்டு வருவார். ஸோ எனக்குன்னு ஒரு கேட் பாஸ் இருக்கும், அதை கொடுத்து அதை காமிச்சாதான் வெளியே அனுப்புவாங்க ஸ்கூல் விட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா 10 ரூபாய் கையில் கொடுத்து நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுப்பா சேலத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அருண். ஸோ தட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து வீட்டில் விடணும் அப்படின்றது தான் வந்து ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாங்களா. பட் எங்கள் அப்பா வந்து அமுச்சு விட்ருங்க அவனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. ஸோ தட் நானே வந்து பஸ்ஸில் உட்காந்து போவேன், அங்கே போயிட்டு ஆட்டோவில் போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அருண் வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் இதை சொல்கிறாருன்னா, எனக்கு ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. லாஸ்ட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, அதுவும் எங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்க, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வருவார். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வராங்க அப்படின்றத வந்து அவர் ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவலைப்பட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா வருவாங்களா ஸ்கூல்லையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அருண் வந்து சூப்பராக அதை வந்து என்ஜாய் பண்ணி அந்த மொமெண்ட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.